So this is Navin. We will see the topic today is looping statement. So looping statement எதுக்காக போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி இப்போது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு 1 to 5 நம்பர் பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? ஸோ ஆக்சுவலி நம்ம ஒரு நார்மல் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நம்பரை ஃபில் பண்ணுவோம் ஒரு 1 to 5 வரைக்கும் கரெக்டாக. ஸோ இது 1 to 5 வரைக்கும் இருக்கனால நோ ப்ராப்ளம். ஸோ இதுவே 1 to 500 வரைக்கும் இருந்தால் ஸோ நம்ம கோடு லைனும் அதிகமாகும், அதே மாதிரி டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டாக. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னு அப்படி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 1 by 1 ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகே? ஸோ இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டோட டைப் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்ஸ் கவர் பண்ணுறேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச லூப். ஸோ செகண்ட் லூப் வைல் லூப். தேர்ட் லூப் do while. And fourth loop for off loop, okay? And fifth loop for in loop, okay? Okay, ஸோ ஆக்சுவலி 5 லூப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லூப்பும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபுல் கிளியராக சொல்கிறேன், லிசன் கேர்ஃபுல்லி, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? சின்டெக்ஸ். ஸோ ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் நம்ம எப்படி ரைட் பண்ணணும்? ஸோ ஃபார்ங்கிற ஒரு கீவேர்ட் ரைட் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இது கூட லாஜிக் எழுதணும், ஓகே? ஸோ அந்த லாஜிக் எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இனிஷியேஷன் தான் நத்திங் பட் ஸோ உங்களோட லூப்போட ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்குமோ அதை இனிஷியேஷனாக ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்மளோட லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஐட்ரேஷன் தான் ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்மளோட லூப் 1 by 1 போகணுமா இல்லை 1 by 2 ஐ மீன் 1 போகணுமா இல்லை 2 போகணுமா இல்லை 3 போகணுமா அப்படிங்கிறது சொல்றதா ஐட்ரேஷன். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும், ஓகேங்களா? இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இன்சைடில் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணணும், ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றுமே கிடையாது. பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஏன் நம்ம இதுக்குள்ள ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டே உள்ள ரைட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணணும், ஓகே? ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த சின்டாக்ஸ் வைஸ் தான் நம்ம கோட் ரைட் பண்ணணும். இப்போ நம்ம முன்ன பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ 1 to 5 வரைக்கும் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபார்ங்கிற கீவேர்ட் போட்டுட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இனிஷியேஷன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம பிரிண்ட் பண்ணுற நம்பரோட ஸ்டார்டிங் நம்பர் தான் இனிஷியேஷன், ஓகேங்களா? ஸோ 1 to 5 ஸ்டார்டிங் நம்பர் என்ன 1. ஸோ அந்த 1 நான் ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ லெட் i = 1. இப்போ நம்ம இனிஷியேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுக்கணும். இந்த கண்டிஷன் கொடுக்குறப்போ தான் நம்மளோட லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படிங்கிறத கொடுப்போம். அது எப்படி கொடுக்கணும்னா ஒன்ஸ் நம்ம கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்குமே நம்ம லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். நான் இப்போ கண்டிஷன் கொடுக்குறேன், பாருங்க உங்களுக்கு புரியும். ஸோ நான் இந்த இடத்துல ஐன்னு கால் பண்றேன். ஐங்கிறது இப்போ 1, ஓகேங்களா? ஸோ i <= 5 கொடுக்குறேன், ஓகேங்களா? i <= 5 கொடுக்குறேன். அப்போ இந்த i வந்து 5 வரைக்கும் போறப்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். இந்த i வந்து 5 தாண்டி மேல போகிறப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். இஃப் ஒன்ஸ் அவர் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிட்டாலே நம்ம லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்படிதான் நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ அடுத்து ஐட்ரேஷன் கொடுக்குறேன். ஸோ ஐட்ரேஷன் என்ன கொடுக்கணும்னா i++ கொடுக்குறேன். முன்னாடி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தெரியும். ஸோ ++ஓட வேல்யூ +1, ஓகே? ஸோ i+1னா 1 + 1 2. ஸோ நெக்ஸ்ட் லூப் வரப்போ 2 இருக்கும். ஸோ 2 + 1 3 அப்படி மாறும், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நான் லூப் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு நல்லாவே புரியும், ஓகே? ஸோ இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ நம்மளோட ஐயை கால் பண்றேன், ஓகே? ஸோ இப்போ பாருங்க, ஸோ நம்மளோட வேல்யூ 1 to 5 வரைக்கும் இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 1 to 5ங்கிறது ஒரு ஸ்மால் வேல்யூ. ஸோ இதை நம்ம நார்மலாகவே பிரிண்ட் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் 500 வரைக்கும் நமக்கு வேல்யூ தேவைப்பட்டா ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்டிஷனை மட்டும் 500 வரைக்கும் சேஞ்ச் பண்ணால் போதும், நமக்கு வேல்யூ 1 to 500 பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ்க்காக தான் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ எதுக்காக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இப்போ எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, ஓகே?
ஈஸி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்பயுமே லெஃப்ட் டு ரைட் ஆக்சிஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆக்சிஸ்லயே நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் லைன் பை லைன் கோட் எக்ஸிக்யூஷன். அதுக்கப்புறம் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நார்மல் ப்ரோக்ராமிங் ஃப்ளோவே லெஃப்ட் டு ரைட் ஆக்சிஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ப்ரோக்ராமிங் லெஃப்ட் டு ரைட் ஆக்சிஸ் வரப்ப நம்ம இன்ஸ்டலேஷனோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும்னா let I equal to 1 இருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிஷனுக்குள்ள போகுது. ஐயோட வேல்யூ என்ன இப்போ 1. ஸோ 1 less than equal to 5 செக் பண்ணலாம். ஸோ இப்போ சொல்லுங்க இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ ஆப்வியஸா ட்ரூ தான். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் மட்டும் தான் நெக்ஸ்ட் லைன் கோடுக்கு நெக்ஸ்ட் இருக்க கோடுக்கு நம்மளோட ப்ரோக்ராமே அலோவ் பண்ணும். ஓகேங்களா. இப்போ இந்த ஐட்ரேஷன் ஐக்கு நம்மளோட வேல்யூ வருது. ஐட்ரேஷன் ஐயோட வேல்யூ என்ன இப்போ 1. ஓகேங்களா. ஸோ எப்போ நம்ம ப்ரோக்ராமிங் இந்த ஐட்ரேஷன் ஐக்கு வேல்யூ அலோவ் பண்ணுதோ அப்போ அந்த வேல்யூ உள்ள போய் பிரிண்ட் ஆயிடும். ஓகே. எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி அந்த வேல்யூவை இந்த ஐட்ரேஷன் ஐக்கு அலோவ் பண்ணுதோ ஒன்ஸ் இந்த ரீச் ஆயிடுச்சு, ஒன்ஸ் இந்த ஐட்ரேஷன் ஐக்கு வேல்யூ ரீச் ஆயிட்டாலே இந்த ஐயோட வேல்யூ உள்ள இருக்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல போய் பிரிண்ட் ஆயிடும். ஸோ அப்போ இந்த பிரிண்டிங் இப்போ ஐயோட வேல்யூ இங்க ரீச் ஆயிடுச்சு. ஐயோட வேல்யூ இப்போ 1. ஸோ இந்த 1 உள்ள போய் இந்த ஐயோட வேல்யூவா பிரிண்ட் ஆயிடும். இந்த ஐயோட வேல்யூ இப்போ 1 தான். அப்போ இந்த வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த 1 தான் இங்க பிரிண்ட் ஆயிருக்க 1. ஓகேங்களா. ஸோ அப்புறம் ரிமைனிங் இருக்க டபுள் பிளஸ் வேல்யூ இப்போ வந்து ஆட் ஆகும். ஸோ டபுள் பிளஸ் வேல்யூனா 1 பிளஸ் பிளஸோட வேல்யூ என்ன இப்போ 2. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த லூப் ஐயோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும்னா 2வா இருக்கும். ஓகே. எண்ட் ஆஃப் த லூப் இந்த ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 2வா இருக்கும். இப்போ நம்ம கண்டிஷன் இன்னும் ஃபால்ஸ் ஆகலை. ஃபால்ஸ் ஆனாதான் லூப்பிங் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ ட்ரூவாக தான் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு மறுபடியும் மேலே போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஐயோட வேல்யூ என்ன? ஸோ 2. ஓகேங்களா. இப்போ ஐயோட வேல்யூ 2. இந்த 2 போய் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ ஆப்வியஸாக ட்ரூ. இஃப் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஐட்ரேஷன் ஐக்கு வேல்யூ அலோவ் பண்ணும். இப்போ வேல்யூ என்ன 2. ஸோ ஒன்ஸ் இந்த ஐட்ரேஷன் ஐ வேல்யூ அலோவ் பண்ணிட்டா இந்த ஐ வந்து உள்ள இருக்க வேல்யூக்கும் அசைன் பண்ணிடும். அப்போ இந்த உள்ள இருக்க வேல்யூ வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அந்த ஐயோட வேல்யூ 2. அப்போ இந்த 2 போய் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க கோட் டபுள் பிளஸ். கரெக்ட். ஸோ அந்த டபுள் பிளஸ் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ டபுள் பிளஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா 3. ஸோ இப்போ இந்த ஐயோட ஃபைனல் வேல்யூ 3. இப்போ இந்த 3 வந்து உள்ள அலோவ் நெக்ஸ்ட் லைன் போகும் பிகாஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகல. ஸோ ஓகே. ஸோ லெட் I equal to 3. ஓகேங்களா. ஸோ அகைன் செக் பண்ணது கண்டிஷன் 3 less than equal to 5. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ தான். ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஐட்ரேஷன் ஐக்கு வேல்யூ அலோவ் பண்ணும். ஒன்ஸ் அலோவ் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இருக்க டபுள் பிளஸ் ஆட் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த வேல்யூ வந்து 4 ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல ஸோ இப்போ இனிஷியேஷன் வேல்யூ என்ன இருக்கும்? லெட் ஐ ஈக்குவல் டு 4 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். அந்த ஐயோட வேல்யூவும் அவ கண்டிஷனும் செக் பண்ணும். ஓகே. ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூ தான். ஓகேங்களா. ஸோ இப்போ 4 பிளஸ் பிளஸ். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த 4 இங்க ரீச் ஆயிட்டாலும் இங்க வந்து பிரிண்ட் ஆயிடும். உள்ள அலோவ் பண்ணிடும் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள. ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 4 பிளஸ் பிளஸோட வேல்யூ 5. ஓகேங்களா. இப்போ let I equal to 5. ஓகேங்களா. ஸோ 5 வந்து கண்டிஷனை செக் பண்ணும். 5 less than equal to 5. இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ஸோ உங்களுக்கு கண்டிஷன் செக் பண்ண தெரியலனா நம்ம முன்ன ஆப்ரேட்டர்ஸ் போட்டிருக்கோம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா புரியும் எப்படி கண்டிஷனை செக் பண்றது அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஓகே. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஸோ அதனால ஐட்ரேஷன் ஐக்கு அலோவ் பண்ணுது. ஐட்ரேஷன் ஐக்கு அலோவ் பண்ணிட்டாலே உள்ள இருக்க வேல்யூவும் பிரிண்ட் ஆயிடும். ஸோ ரிமைனிங் இருக்க வேல்யூ டபுள் பிளஸ். ஸோ 5 டபுள் பிளஸ் இதோட வேல்யூ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 6. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ லெட் I equal to 6. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து செக் பண்ணது கண்டிஷன் 6 less than equal to 5. ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணீங்களா? இந்த கண்டிஷன் வந்து கண்டிப்பாக ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா ஸோ 6 less than equal to 5 கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. 6 வந்து greater than equal to 5. ஓகே. ஸோ அதனால இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒன்ஸ் நம்ம கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டாலே நம்ம லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ எப்போ இந்த ஐட்ரேஷனுக்கு போதோ அப்போதான் வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். பட் இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அதனால நெக்ஸ்ட்ல இருக்க ஐட்ரேஷனுக்கு நம்மளோட வேல்யூ வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து ஃபார் லூப். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது கூட இன்னொரு அட்வான்ஸான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா. இப்போ ஃபார் லுக்குள்ள எப்படி நம்ம ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது, அப்படி யூஸ் பண்ணா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். அனதர் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதாவே வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்னா இப்போ எனக்கு 1 to
10க்குள்ள இருக்க நம்பர்ஸ்ல ஆட் நம்பர் மட்டும் எனக்கு வேணும். ஓகே, ஆட் நம்பர் மட்டும் வேணும். ஓகேங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஃபார் லூப்பையும் அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 to 10 நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடணும். ஓகே, 1 to 10 நம்பர் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி ஃபார் லூப் ரைட் பண்ணுவோம்? ஃபார் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ள இனிஷியலைசேஷன் வேல்யூ வந்து லெட் a ஈக்குவல் டு, ஸோ இனிஷியலைசேஷன் வேல்யூ என்ன 1 பிகாஸ் ஸ்டார்டிங் வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். அது வரைக்கும் கண்டிஷன் வைக்கணும். ஸோ அப்போ a லெஸ் தென் ஈக்குவல் டு 10 நான் ரைட் பண்றேன். ஓகேங்க. ஸோ ஒன் பை ஸோ 1 2 3 இந்த மாதிரி ஒன் வேல்யூவை செக் பண்ணணும். ஸோ அதனால ஐட்ரேஷனை 1ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1னா a ப்ளஸ் 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 கொடுத்தாலே போதும். இப்போ உங்களுக்கு 1 3 ஸோ இந்த மாதிரி 2 டிஜிட்ல செக் பண்ணணும்னா 2 கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்குள்ள பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டாலே இப்போ நான் ஏவை கால் பண்ணாலே 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். பட் எனக்கு இப்போ கண்டிஷன் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. இந்த 1லேருந்து 10க்குள்ள இருக்க ஆட் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? இங்க கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும்தான் இதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்குள்ள அலோவ் பண்ணும். அதுதான் இஃப் ஸ்டேட்மெண்டோட ஒரு ஒர்க். ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள என்ன கண்டிஷன் கொடுக்க போறோம்னா a மாடுலஸ் 2வை கால் பண்ணி அதுக்கு டிஃபால்ட்டா வேல்யூ கொடுக்குறேன். ட்ரிபிள் ஈக்குவல் டு 1. இந்த a வேல்யூ 1 செக் பண்ணி இந்த 2வோட மாடுலஸ் பண்ணி எந்த வேல்யூவோட ஃபைனல் வேல்யூ 1 வருதோ அந்த வேல்யூ மட்டும் நான் உள்ள அலோவ் பண்றேன். உள்ள அலோவ் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்றேன். அப்போ உள்ள அலோவ் பண்ணி பிரிண்ட் பண்றேன். அந்த ஏவோட வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க. இப்போ எனக்கு என்ன வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கும்? ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் ஆட் பண்றேன். ஆடோட வேல்யூ அப்படின்னு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க வேல்யூல 1லேருந்து 10ல இருக்க வேல்யூல இருக்க ஆட் நம்பர் மட்டும் நமக்கு இதில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வரும்? லெட் ஐ. ஸோ ஏ தானே. ஸோ ஏ ஈக்குவல் டு 1 வேல்யூ உள்ள வரும். கண்டிஷன் என்ன? ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஸோ 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 10. இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் இப்போ ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த ஐட்ரேஷன் ஏக்குள்ள அலோவ் பண்ணும். 1 ஐட்ரேஷன் ஏக்குள்ள அலோவ் பண்ண என்ன ஆகும்? அந்த வேல்யூ உள்ள இருக்கிறதுக்குள்ள அலோவ் ஆகும். ஓகே, உள்ள இருக்கிறதுக்குள்ள அலோவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இங்க சொல்றேன் பாருங்க. ஸோ உள்ள வந்து இந்த எண்குள்ள இந்த ஏவோட வேல்யூ உள்ள போகும். ஸோ உள்ள போச்சுன்னா 1 மாடுலஸ் 2 டபுள் ஈக்குவல் டு 1 நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஸோ 1 மாடுலஸ் 2வோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க. நான் லாக் ஆஃப்குள்ள 1 மாடுலஸ் 2வோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ 1 மாடுலஸ் 41 லைன்ல இங்க வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. இந்த 1 வேல்யூ தான் நீங்க டிஃபால்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ ட்ரூ ஆச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த இந்த அந்த வந்திருக்க வேல்யூவை உள்ள அலோவ் பண்ணும். உள்ள என்ன பண்ணிருக்கேன்? வந்திருக்க ஏவை கால் பண்ணிருக்கேன். இப்போ ஏவோட வேல்யூ தானே உள்ள வந்திருக்கு. அப்போ அந்த 1 இங்க பிரிண்ட் பண்ணிடும். அப்போ அந்த 1 இங்க பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அப்படிதான் ஒர்க் ஆகும். இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு இது சொல்றேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த டபுள் பிளஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 2 ஆயிடும். கரெக்டா? 2 ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் லைனோட லூப் என்ன? லெட் இனிஷியேஷனோட வேல்யூ லெட் ஏ ஈக்குவல் டு 2 மாறிடும். இப்போ இந்த 2 போய் செக் பண்ணும். 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் ப்ளஸ் ஆட் ஆகும். ஓகே, 2 ப்ளஸ் ப்ளஸ் ஆட் ஆகும். ஸோ சாரி, இந்த ஐட்ரேஷன் வந்துட்டாலே அந்த வேல்யூ உள்ள அலோவ் பண்ணிடும்ல. ஸோ உள்ள அலோவ் பண்ணிடுச்சுன்னா அந்த கண்டிஷன் இப்போ என்னவாகும்? 2 மாடுலஸ் 2. ஸோ இதோட வேல்யூ என்ன? 2 மாடுலஸ் 2 இதோட வேல்யூ என்ன? ஸோ 0. 2 மாடுலஸ் 2வோட வேல்யூ வந்து 0. ஸோ லாக் ஆஃப்குள்ள நான் ஜஸ்ட் 2 மாடுலஸ் 2 அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். பாருங்களேன். ஸோ 2 மாடுலஸ் 2வோட வேல்யூ என்ன இருக்கு? 0 வந்துருக்கு. பட் நான் இங்கே டிஃபால்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்? 1 நான் கொடுத்துருக்கேன். அப்போ டிஃபால்ட் வேல்யூ வந்து நான் 1 கொடுத்துருக்கேன். பட் இதோட ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணது 0. அப்போ இந்த கண்டிஷன் ரிட்டர்ன் பண்ணுறது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ இந்த இஃப் கண்டிஷன் எப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுதோ அப்போதான் இதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்குள்ள அலோவ் பண்ணும். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா உள்ள அலோவ் பண்ணாது. அப்போ அந்த 2 வந்து உள்ள பிரிண்ட் ஆகாது. பிரிண்ட் ஆகாம மீதி இருக்க இந்த டபுள் பிளஸ் வந்து இங்கே ஆட் ஆகிட்டு இதோட வேல்யூ 3 மாறிடும். அப்போ இங்க
டூ வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகாது. உள்ள அலோவ் பண்ணாதானே இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். பட் உள்ள அலோவ் பண்ணாது. பிகாஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த தேர்ட் இதை சொல்கிறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு 3. ஸோ பார்த்தீங்கன்னா 3 less than equal to 10. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ வந்து ட்ரூ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 ஐட்ரேஷன் ரீச் ஆகிட்டாலே இந்த 3யோட வேல்யூ உள்ள அலோவ் பண்ணும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். 3யோட வேல்யூ 3 மாடுலஸ் 2. ஸோ வேணா செக் பண்ணுவோம். இந்த 3 மாடுலஸ் 2 என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணுதுன்ட்டு. 3 மாடுலஸ் 2 இது என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணோம்? ஆப்வியஸாக 1 தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? 1 தான் பிரிண்ட் பண்ணுது. அப்போ இங்கே டிஃபால்ட் வேல்யூ 1 தான் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 3ங்கிற வேல்யூ உள்ள அலோவ் பண்ணும். உள்ளேயும் நம்ம ஏ தான் கால் பண்ணியிருக்கோம். இப்போ ஏவோட வேல்யூ 3. இந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து 10 வரைக்கும் செக் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து ஸோ 10 வரைக்கும் ஆட் நம்பர் அடுத்து எப்படி வருதுன்னு சும்மா ரைட் பண்ணி பாருங்க. ரைட் பண்ணி பார்த்தாலே நல்லாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின்னா, ஸோ இப்போ எனக்கு ஆட் நம்பர் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஸோ ஆட் நம்பர் பிரிண்ட் பண்ணணும்னா டிஃபால்ட் வேல்யூ 1 கொடுத்துரும். இப்போ ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணால் என்ன கொடுக்கலாம்? ஸோ ஈஸி. ஸோ 0 கொடுத்தாலே முடிஞ்சது. ஓகேங்களா? 0 கொடுத்தாலே நமக்கு ஈவன் நம்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஆட் நம்பருக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது வந்து 1, ஈவன் நம்பருக்கு ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ 0. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 0 கொடுத்தீங்கன்னா ஈவன் நம்பர் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஃபார் லூப். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப் அவ்வளோதான். ஸோ காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இஃப் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறது வைல் லூப். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரலாம். என்ன டவுட்ஸ்னா, ஆல்ரெடி நம்ம கிட்ட ஃபார் லூப் இருக்கு. ஃபார் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ என் நம்பர் ஆஃப் கோட் லைன் அவாய்ட் பண்ணுறதுக்கும் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் ஆல்ரெடி ஃபார் லூப் இருக்குது. தென் எதுக்கு வைல் லூப் போகணுங்கிறது ஒரு டவுட் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எதுக்காகனா, ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு லூப்பை ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். 1 to 10 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணணும், இல்லை 1 to 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். இந்த எண்ட் ஆஃப் த 1000, 100, 10 இந்த எண்ட் ஆஃப் த லைன் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னா நீங்கள் ஃபார் லூப் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்பரும் தெரியும், எண்டிங் நம்பரும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக வைல் லூப் போகிறோம்னா, உங்களுக்கு அந்த எண் நம்பர் தெரியாது. ஓகே, உங்களுக்கு அந்த எண் நம்பர் தெரியாமல் இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு 1 ஸ்டார்ட் ஆகுது, பட் எனக்கு எந்த இடத்துல முடியுதுன்னு எனக்கு தெரியலை. அந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ முடிஞ்சிடும். இந்த மாதிரி இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் ஐட்ரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஃபார் லூப், ஐட்ரேஷன் தெரியலன்னா வைல் லூப். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் லூப்பை டிஃப்ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ வைல் லூப்போட சின்டாக்ஸ் சொல்கிறேன், ஈஸி தான், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஓகே, ஸோ சின்டாக்ஸ் எப்படின்னா, ஸோ வைல் லூப்புக்கு ஃபர்ஸ்டே, ஓகே, ஸோ வைல் லூப்புக்கு ஃபர்ஸ்டே இனிஷியேஷன் கொடுத்துருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வைல் கீவேர்ட். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் கொடுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். அந்த கண்டிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ, கண்டிஷன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே வேல்யூ போகும். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் உள்ளே போகாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஐட்ரேஷன் கொடுப்பீங்க. இதுதான் வைல் லூப்போட சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இது வைல் லூப்போட சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ் வைஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஓகே, எக்ஸாம்பிள். இப்போ எனக்கு ஒரு வேல்யூ வந்து 10ல் ஸ்டார்ட் ஆகுது, பட் எதில் முடியுதுன்னு எனக்கு தெரியலை. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலாம், டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிக்ரிமெண்ட்டில் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல, அந்த கண்டிஷன் வைஸ் அது வந்து ஸ்டாப் ஆகிடும் ஒரு இடத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு வேல்யூவை 10 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட இனிஷியேஷன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்குல்ல, ஸோ எந்த வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் இனிஷியேஷன். நான் 10ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சின்டாக்ஸ் வைஸ் நான் வைல் ரைட் பண்ணுறேன். இங்கே வந்து கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறேன்னா, ஸோ இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ லாக் ஆஃப்குள்ள அந்த வேலை உள்ள கால் பண்ணுறேன். அந்த வேலை உள்ள கால் பண்ணுறேன்.
ஸோ ஃபைனலாக ஐட்ரேஷன் கொடுக்குறேன். ஸோ ஐட்ரேஷன் என்ன கொடுக்க போகிறேன்னா டிக்ரிமெண்ட்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா ப்ளஸ் ஒன் வேல்யூ ஆகும், மைனஸ் மைனஸ் கொடுத்தா மைனஸ் ஒன் வேல்யூ ஆகும், மைனஸ் மைனஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணுங்க, இங்கே நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே லூப்பிங் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்மளோட லூப்பிங் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, இங்கே வேல்யூ கொடுத்துட்டோம் இனிஷியேஷன், இங்கே கண்டிஷன் கொடுத்துட்டோம். இந்த 10 greater than equal to 0, 10 greater than equal to 0, இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிஷன் ஆப்வியஸாக ட்ரூ. ஸோ அடுத்த உடனே நம்ம என்ன கொடுத்தோம், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, இங்கே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும், இன்ஃபைனிட்டி டைம் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த டிக்ரிமெண்ட் இந்த இடத்துல ஐட்ரேஷன் கொடுக்குற வரைக்கும். ஓகேங்களா? இன்ஃபைனிட்டி டைம் இங்கே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு லோக்கல் ஹோஸ்ட் ஆன் பண்ணுறேன் அகைன். எஸ். ஸோ இதை நீங்கள் லிசன் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இங்கே பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் வைல் லூப்போட வேல்யூஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் ரீகோஸ்ட் பண்ணனால ஃபுல் கோடையும் அனலைஸ் பண்ணி வேல்யூ தரும். ரீகோஸ்ட் பண்ணாமல் இருந்தனால இந்த 2 லைன் மட்டும் அது ஃபஸ்ட்டே எடுத்தோன்னா இன்ஃபினிட் டைம்ஸ் லூப் ஆகிட்டே இருக்கனால நம்ம சிஸ்டம் அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீகோஸ்ட் பண்ணாலே போதும், அது சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன், இந்த சின்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்ட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10ங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோமா, இந்த 10 வேல்யூ நெக்ஸ்ட் லைனுக்குள்ளே வரும். ஸோ 10 greater than equal to 0, இந்த வேல்யூ என்ன வரும், ட்ரூ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த வேல்யூ உள்ள அலோவ் பண்ணும். ஸோ இப்போ இந்த வேல்யூட வேல்யூ என்ன 10. ஸோ இந்த 10 வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த இருக்க லைன் என்ன 10 மைனஸ் மைனஸ். ஓகே, இந்த லைன் என்ன 10 மைனஸ் மைனஸ். 10 மைனஸ் மைனஸோட வேல்யூ என்ன 9. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த லூப்போட வேல்யூ வந்து வேலோட வேல்யூ வந்து 9. ஸோ இந்த 9 வந்து நெக்ஸ்ட் லூப்புக்கு போகும். ஏன்னா இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த கண்டிஷன் இப்போ ட்ரூவில் தான் இருக்குது, அப்போ நெக்ஸ்ட் லைனுக்கும் மேலே போகும். இப்போ இந்த வேலோட இனிஷியல் வேல்யூ வந்து 9. இப்போ இந்த 9 உள்ள கம்மிங் உள்ள வரும். ஸோ இந்த 9 வந்து செக் பண்ணும் கண்டிஷனை, 9 greater than equal to 0. இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிப்பாக ட்ரூ. ஸோ ட்ரூ ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்க லைனுக்கு அலோவ் பண்ணும். அப்போ இப்போ வேல்யூ பிரிண்ட் ஆகிறது வந்து 9. அப்போ இந்த 9 வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் செக் பண்ணும். ஸோ 9 மைனஸ் மைனஸ். ஸோ இதோட வேல்யூ என்ன 8. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இன்னும் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகலை. ஸோ அதனால் 8 போயிட்டு இப்போ இனிஷியேஷன் வேல்யூவாக மாறிடும். ஸோ 8 வந்து இப்போ செக் ஆகும். 8 வந்து கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ட்ரூ. அதுக்கப்புறம் எஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த 8 வந்து பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து டிக்ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போது இந்த 1லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இனிஷியேஷன் வேல்யூ வந்து இப்போ 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 வந்து இப்போ 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 வந்து கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் என்ன 1 greater than equal to 0. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனோட வேல்யூ என்ன ட்ரூ. ஓகேங்களா? ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த 1 வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த 1 தான் இந்த 1. ஓகே, இந்த 1 தான் இந்த 1. ஓகே, ஸோ இப்போ இந்த 1 வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் வந்து செக் பண்ணும். பிகாஸ் வேல்யூட வேல்யூ வந்து இப்போ 1. ஸோ அப்போ 1 மைனஸ் மைனஸ். ஸோ இதோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? இப்போ இந்த 0 போயிட்டு இப்போ இனிஷியேஷன் வேல்யூவாக இருக்குது. ஸோ 0, இந்த 0 வந்து இப்போ கண்டிஷனை செக் பண்ணுது. ஓகே, இந்த வேல்யூட வேல்யூ இப்போ 0, அடுத்து greater than equal to 0. ஸோ இந்த கண்டிஷன் என்ன ட்ரூ தான். பிகாஸ் ஈக்குவல் இருக்குல்ல கண்டிஷன், greater than equal தானே கொடுப்போம். ஸோ அதனால ட்ரூ தான். ட்ரூ ஆயிடுச்சாலே உள்ள அலோவ் பண்ணிடும். அப்போ இந்த வேல்யூ வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த வேல்யூட மைனஸ் உள்ள வருது. அப்போது 0 மைனஸ் மைனஸ்னா இதோட வேல்யூ வந்து -1. ஓகே, இதோட வேல்யூ வந்து -1. இந்த -1 வந்து இப்போ இனிஷியேஷன் வேல்யூவாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இனிஷியேஷன் வேல்யூ -1. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளே செக் பண்ணுது. ஸோ -1 greater than equal to 0. இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஆப்வியஸாக ஃபால்ஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டா நம்மளோட லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ 10ல் ஸ்டார்ட் ஆகி 0வில் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்படி தான் வந்து வைல் லூப் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வைல் லூப். ஓகே, ஸோ அவ்வளோதான், ஈஸி தான். ஓகே ஓகே இப்போ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிறது வந்து டூ வைல் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் டூ வைல் லூப்னா என்ன? ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபார் லூப் இருக்குது, வைல் லூப் இருக்குது. இஃப் நமக்கு ஐடேஷன் தெரிஞ்சால் ஃபார் லூப், ஐடேஷன் தெரியலனா வைல் லூப். தென் எதுக்காக டூ வைல் லூப்புக்கு போகிறோம்? இதுதானே முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், கரெக்டாக? ஸோ எதுக்காக டூ வைல் லூப் போகிறோன்னா, வைல் லூப்பில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அந்த ட்ராபேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டூ வைல் லூப் போகிறோம். என்ன ட்ராபேக்னா, ஸோ இந்த கண்டிஷன் கொடுக்குறோம்ல,
இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது இஃப் இன்கேஸ் ஏதாவது மேனுவல் எரர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு மேனுவல் எரர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல 20ன்னு ஒரு மேனுவல் எரர் பண்றேன். ஸோ இங்க ஸ்டார்டிங்லேயே நம்ம கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு இங்க எந்த ஒரு வேல்யூமே பிரிண்ட் ஆகாது. ஈவன் ஒரு எரர் கூட பிரிண்ட் ஆகாது. அதுதான் வந்து ஈவன் வைல் லூப்போட பெரிய ட்ராபேக். ஸோ இஃப் இன்கேஸ் ஒரு எரர் ட்ராபேக் எரர் எரர் வந்து ஷோ பண்ணாலுமே நம்ம எரரோட அந்த லைன் நம்பர் வச்சு அதை கரெக்ட் பண்ண முடியும். பட் வைல் லூப்ல ஒன்ஸ் கண்டிஷன்ல மேனுவல் எரர் பண்ணிட்டா நமக்கு எந்த ஒரு ஃபேக்டருமே ரிட்டர்ன் ஆகாது. வேல்யூ ரிட்டர்ன் ஆகாது, எரர் ரிட்டர்ன் ஆகாது. இதுதான் வந்து வைல் லூப்போட பெரிய ட்ராபேக். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது ஒரு கம்மியான லைன் கோட். இதுவே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது பெரிய லைன் நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ மினிமம் ஒரு 2000 3000 லைன் கூட நம்ம ரைட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஃபைண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுதான் வந்து பெரிய ட்ராபேக். அந்த ட்ராபேக்கை அவாய்ட் பண்றதுக்காக தான் டூ வைல் லூப்புக்கு போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ எதுக்காக வைல் லூப்ல இருந்து டூ வைல் போறோம் அப்படின்ட்டு. ஏன்னா வைல் லூப்ல ஒரு ட்ராபேக் இருக்கு. இஃப் இன்கேஸ் கண்டிஷன்ல மேனுவல் எரர் ஆயிட்டா நமக்கு எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் ஆகாது. ஈவன் எரர் கூட ரிட்டர்ன் ஆகாது. அந்த ஒரு ட்ராபேக்காக தான் டூ வைல் லூப் போறோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ டூ வைல் லூப் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ டூ வைல் லூப்பும் ஒரு வைல் லூப் தான். ஓகேங்களா? ஸோ லிசன் பண்ணுங்க. டூ வைல் லூப்போட சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன். ஓகே. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்க டூ ரைட் பண்ணிடணும். சாரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இனிஷியேஷன் ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க டூ ரைட் பண்ணணும். டூலேயே ஓப்பன் ப்ளஸ் காலி பேஸ் வந்துடும். இதுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே ஐட்ரேஷன் ரைட் பண்ணணும். ஸோ இதுக்கு கீழே தான் வைல் நீங்க ரைட் பண்ணுவீங்க. ஸோ இதனால தான் ஃபர்ஸ்ட் டூ இருக்கு, அதுக்கப்புறம் வைல் ரைட் பண்ணது தான் இதுக்கு டூ வைல்னு பேர். இதுக்குள்ள தான் நீங்க கண்டிஷன் ரைட் பண்ணுவீங்க. கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம முன்ன பண்ண ஸோ 10 to 0 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம்ல, அதுவே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் டூ வைல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நான் லெட்டுங்கிற ஒரு வேல் ஒன்னுக்கு ஓகே இந்த வேல்யூ போட்டு இப்போ வேல் ஒன்று எடுத்துப்பேன். இதுல ஒரு 10ங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். இதுல டூ ரைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டா ஸோ இதில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல நான் அந்த வேல் ஒன்னை கால் பண்றேன். ஓகே, வேல் ஒன்னை கால் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஐட்ரேஷனா ஸோ இந்த வேல் ஒன்ல மைனஸ் மைனஸ் கொடுப்போம். ஸோ இதுக்கப்புறம் வைல் ரைட் பண்ணுமா. ஸோ இந்த வைல்ல இங்க கண்டிஷன் என்ன கொடுக்க போறோம்னா சேம் கண்டிஷன். இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கணும் அதே கண்டிஷன். பட் இந்த இடத்துல வேல் ஒன்னை கால் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கரெக்டான கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, 0 கொடுத்தனா எனக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது, 10 to 0 வேல்யூ பிரிண்ட் ஆகுது. 10 to 0 வேல்யூ பிரிண்ட் ஆகுது. சேம் வேல்யூ வைல் லூப்ல என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணோமோ அதே வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அதுவே ஓகே, இப்போ அதுவே நான் இந்த இடத்துல ஒரு மேனுவல் எரர் பண்றேன். கண்டிஷன் கொடுக்குற இடத்துல ஒரு மேனுவல் எரர். ஸோ இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்டே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. பட் ஈவன் எனக்கு ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஈவன் எனக்கு ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் போய் செக் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல ஒரு லூப் வரணும். பட் இங்க எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூட நம்பர் என்ன 85. இந்த 85 லைன்ல போய் பார்ப்பேன். ஸோ இது டூ வைல் லூப். ஸோ இந்த வைல் லூப்ல எங்க நம்ம மேக்ஸிமம் எரர் பண்ணுவோம்னா இந்த கண்டிஷன்ல தான். அப்போ நான் செக் பண்ணி இந்த கண்டிஷனை என்னால் கரெக்ட் பண்ண முடியும் ஈஸியா. ஓகேங்களா? ஒரு இண்டிகேஷன் தான். ஓகே, இந்த டூ வைல் யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒன் டைம் ரெண்டர் ஆயிடும். ஸோ அந்த ஒன் டைம் ரெண்டர் ஆனது வச்சு நம்ம செக் பண்ணி நம்மளோட எரரை டீபக் பண்ண முடியும். பட் ஈவன் நீங்க வைல் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு டைம் கூட ரெண்டர் ஆகாது. ஸோ அப்போ நம்ம ஃபைன் பண்ற அந்த ப்ராபபிலிட்டியும் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ இந்த இதுக்காக தான் நம்ம டூ வைல் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இதோட ஃப்ளோ உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஈஸி தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 இருக்கா, இந்த 10 வந்து லைன் பை லைன் கோட் எக்ஸிகியூஷன். ஸோ அதனால 10 வந்து உள்ள இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து மீட் ஆகும். ஸோ அப்போ இந்த 10 வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த 10 தான் இந்த 10. ஓகேங்களா? ஸோ இந்த 10 வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வருமா. ஸோ அந்த நெக்ஸ்ட் லைன் என்ன ஐட்ரேஷன். ஸோ 10 மைனஸ் மைனஸ் அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும் 9 மாறிடும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து வைல் லூப். இந்த வைல் லூப்ல என்ன இருக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வேல்யூன வேல்யூ வந்து 9. அப்போ 9 கிரேட்டர் than ஈக்குவல் டு 20னா இந்த கண்டிஷன் வந்து என்னவா இருக்கும் ஃபால்ஸா இருக்குமா ட்ரூவா இருக்குமா. ஸோ ஆப்வியஸா ஃபால்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும். ஸோ லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்போ நமக்கு இந்த 10 வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த 10 வேல்யூவோட நம்பரை வச்சு நம்ம இந்த லூப்பை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லூப்ல
மேக்ஸிமம் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம்னா கண்டிஷன்ஸ்லாம். அப்போ இந்த கண்டிஷன் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு இந்த வைல் லூப் டூ வைல் லூப் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ தட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது ஃபார் ஆஃப் லூப். ஸோ பிஃபோர் தட் நான் இந்த லூப்பை மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிளியர் திஸ் கன்சோல் மீன்ஸ் யூ ஜஸ்ட் given code is console.clear. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்புங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸான லூப். இந்த ஃபார் லூப்பை நம்ம ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அரேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் பார்க்காதனால ஸோ ஆஃப்டர் டன் த ஃபங்க்ஷன் ஸோ ஹவு டு யூஸ் ஃபார் லூப் இன் ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லெட் str ஈக்குவல் டு நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இந்த ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? So syntax very easy. So first you write for keyword and after that given open close bracket that inside you given for declaration. So declaration is easy. Okay, so ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்கறதா declaration. ஓகேங்களா? So and after that you given the second place you mention the loop. So now we are using for off loop. So we mention off keyword. That's it. Okay. So அதுக்கப்புறம் தேர்ட் கீவேர்டு என்ன கொடுக்கணும்னா நம்ம இந்த இடத்துல வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இந்த வேரியபிளோட நேமை இங்க தேர்டா கொடுக்கணும். அவ்வளவுதான். ஸோ இங்க கொடுத்தாச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இதுக்குள்ள நீங்க ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணணும். ஓகே. அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள நீங்க என்ன கால் பண்ணணும்னா இந்த டிக்ளரேஷனோட நேமை கால் பண்ணீங்கன்னா இந்த ஃபார் ஆஃப் லூப் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இதே நம்ம ஒர்க் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் கீவேர்ட் on declaration name, so let a. So அதுக்கப்புறம் of, so we mention for the, so what we now we are using the loop that we mention. Okay, so now நம்ம ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்றோம். ஸோ அதனால அந்த ஆஃப் லூப்போட ஆஃப்டர் கீவேர்ட் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்த் கீவேர்டு தேர்ட் கீவேர்டு உங்களுக்கே தெரியும். இந்த மெமரியோட நேமை அலோகேட் பண்ணும். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். நான் உள்ளக்குள்ள வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் console.log யூஸ் பண்றேன். ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க இந்த டிக்ளரேஷனோட நேம் உள்ள கால் பண்ணிட்டா நமக்கு இந்த வேல்யூ ஒன் பை ஒன்னா பிரிண்ட் ஆகிடும். ஜே பிரிண்ட் ஆகும், ஏ பிரிண்ட் ஆகும், ஏ எஸ் டி வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா இண்டெக்ஸ் நம்பர் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 0 இண்டெக்ஸ் நம்பர் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 1 டில் லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபார் ஆஃப் லூப். ஸோ இதே இதை நான் உங்களுக்கு அரேக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். சேம் தான், ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ லெட் ARR ஈக்குவல் டு நான் இதுக்குள்ள கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கிரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெட் ஐம் ஜஸ்ட் 4 கலர் எடுத்துக்கிறேன். yellow அண்ட் பிளாக். ஓகேங்களா? ஸோ இதே இதை சேம் நம்ம அப்படியே ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் டிக்ளரேஷன் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் பி ஈக்குவல் டு லெட் பி. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் கீ மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதோட மெமரி இப்போ ARR. ஓகே. ஸோ சேம் தான். ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த டிக்ளரேஷனோட நேமை கால் பண்ணிட்டா உள்ள இருக்க வேல்யூ இண்டெக்ஸ் நம்பர் ஆர்டர்ல ஒன் பை ஒன்னா பிரிண்ட் ஆயிடும். 0 இண்டெக்ஸ் நம்பர் பிரிண்ட் ஆகும், 1 2 3 லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபார் ஆஃப் லூப். இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே. ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம வந்து ஃபார் ஆஃப் லூப்ல யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் கிளாஸஸ்ல சொல்றேன். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறது ஃபார் இன் லூப். ஸோ ஃபார் இன் லூப் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஃபார் இன் லூப் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓபிஜே. ஸோ நான் இது ஒரு எம்ப்ளாய்க்கு கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கீ நேம் வந்து நேம் ஒன்று கொடுத்துக்கிட்டு அந்த நேமை வந்து ஜான்கிற ஒரு யூசர்ஸ்க்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவரோட ரோலை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரோல் வந்து அவரோட டெவலப்பர்னு வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவரோட சேலரியும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஜான் சேலரி ஒரு 1 lakh வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஃபார் இன் லூப்போட சின்டாக்ஸ் பார்க்கணும். சின்டாக்ஸ் வெரி ஈஸி, சேம் லைக் அ ஃபார் ஆஃப் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் கீவேர்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன லூப் யூஸ் பண்ணுறோமோ அந்த லூப்போட இதை மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபார் இன் லூப், ஸோ அதனால இன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தேர்டாக நம்ம அந்த மெமரியோட நேமை மெமரியை வந்து டினோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எப்படி கால் பண்ணணும்னா ஸோ
பிஃபோரில் இருக்கிறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் நம்பர் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பட் ஆப்ஜெக்டை நம்ம இண்டெக்ஸ் நம்பர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அது எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் லிசன் கேர்ஃபுல் பண்ணுங்க. ஓகே, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார் கீவர்ட் கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் நேம் வந்து லெட் சி கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த லூப்போட டைப்பை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் மெமரி நேம், ஸோ மெமரி நேம் வந்து ஓபிஜே. ஓகேங்களா. ஸோ அப்புறம் ஓப்பன் ப்ளஸ் கேலிப்ரேஷன். ஸோ இதுக்குள்ளே வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கன்சோலரில் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எப்படி கால் பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மெமரியோட நேமை கால் பண்ணிக்கணும். ஓபிஜே கால் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். எதுக்காக ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறோம்னா, நம்ம இந்த இதெல்லாம் இண்டெக்ஸ் நம்பரை வச்சு தான் வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும்னா, அரே கான்செப்ட் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இங்கே இண்டெக்ஸ் அரே லிட்ரல் கொடுக்குறேன். இந்த அரே லிட்ரலுக்குள்ள சிஏ கால் பண்ணுறேன். ஸோ இந்த டிக்ளரேஷனோட நேமை கால் பண்ணோம்னா எனக்கு இந்த வேல்யூ எல்லாம் பிரிண்ட் ஆகிடும் ஒன் பை ஒன்னா. இதுவே நீங்கள் டேரெக்டாக பிஃபோர் மெத்தடில் யூஸ் பண்ண மாதிரி டேரெக்டாக இந்த சி நேமை கால் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வரும் கீ நேம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். name 1 roll salary. If you want to print value means you first call for the memory name, and after you give an array literal, that inside you call declaration. So it will be get value. So இவ்வளவுதான் ஃபாரின் loop. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஐட்ரேஷனா ஃபார் ஆஃப் ஸ்ட்ரிங் அரே. ஸோ இதோட வேல்யூனா ஐட்ரேஷனாக வேணும்னா நீங்கள் ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டோட வேல்யூ ஐட்ரேஷனாக வேணும், லூப்பிங் வைஸில் வேணும்னா ஃபாரின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் லூப்பிங் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் இன் பிட்வீன் if you have any doubts me, you just comment me. I'm definitely reply to you. So after the yes, so today concept is done. So thanks for watching and thank you.